எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு யூனிட் 5ல் கொடுத்துருக்க ஒரு டாபிக் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டோட பொருளாதார போக்கு எந்த மாதிரி இருக்குது, கரண்ட் சினாரியோவில் பொருளாதாரத்தில் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 2வது மாநிலமாக இருக்குது. அது எந்த மாதிரி டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி கடந்த 2 வருடங்களாக, அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளோட வளர்ச்சி, தமிழ்நாட்டோட வளர்ச்சி அதிகமாக இருக்குங்கிறது இண்டிகேட்டர்ஸ் தான் சொல்லுது. அப்போது ஒரு குறியீடு இருந்தால் தான் நம்மளோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். எப்பவுமே வாயால் சொல்கிறத விட ஒரு எண், ஒரு குறியீட்டு வச்சு சொல்கிறதுங்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அளவுக்கு அதிகமாகவும் பார்த்துடக்கூடாது. ஒரு பார்டர் லைன், நான் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரொம்ப கம்மியாகவும் படிச்சிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் படிச்சிருக்கணும். அந்த ஒரு ஜோன்லேயே இருக்கணும். அந்த பார்டர் ஜோன் சொல்லுவாங்க. அந்த பார்டர் ஜோன்லேயே நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அது நமக்கு வெற்றிக்கு ஒரு சிறந்த இதாக இருக்கும். ரொம்ப நிறையா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பட்ஜெட்டில் இருந்தும் அந்த சர்வே ஒன்று கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த எக்கனாமிக் சர்வே, அதுலேருந்தும் இந்த 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி எப்படி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். 1லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட தேசிய லெவலில் பொருளாதாரத்தில் 2வது பெரிய மாநிலமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு 2வது, நம்ம நேஷ்னல் வைஸில் பார்த்திங்கன்னா 2வது பெரிய பொருளாதாரம் மாநிலம். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் புள்ளியியல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க, அவங்களோட தரவுகள் படி நம்மளோட நிதியாண்டோட மதிப்பீடு அடுத்தடுத்து வரப்போட இதில் பார்க்க போகிறோம். இந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை வச்சு தான் நம்ம பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான், 2வது நம்ம தமிழ்நாடு பார்த்த மாதிரி, ஃபஸ்ட் யாருக்கான மகாராஷ்டிரா, 2nd தமிழ்நாடு, 3வது யூபி, 4வது கர்நாடகா, 5வது குஜராத். இந்த ஃபஸ்ட்டு 5 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா சஃபிள் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க, எல்லாம் கீழேருந்து இறங்கு வரிசை ஏறு வரிசை மாதிரி கேட்கலாம். கம்பல்சரி ஃபஸ்ட்டு 3 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 6வது வெஸ்ட் பெங்கால், 7வது ராஜஸ்தான், 8வது தெலுங்கானா, 9வது ஆந்திர பிரதேசம், 10வது மத்திய பிரதேசம். நமக்கு இந்த வேல்யூலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆனால் இந்த என்னென்ன ஸ்டேட்டு பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் என்னென்னங்கிறது ஃபஸ்ட்டு 10 இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்லையும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போது எக்கனாமிக் க்ரோத், ரியல் ஜிஎஸ்டிபி க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 11.19% இருந்துச்சு. ஓகேங்களா, இது நம்மளோட தேசிய லெவல் சராசரியை விட 6.5% அதிகம். கடந்த 14 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதிகபட்ச வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 11.19% இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோம். பொருளாதார நிலை, இந்தியாவோட 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடு தமிழ்நாடு. நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். 2024-25 பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 2வது பிளேஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மாநில உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 31.19 லட்சம் கோடி. இதே நம்ம மகாராஷ்டிரா பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்லைடில். ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு 31.19, மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, 2வது தமிழ்நாடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது யூபி. நம்மளோட இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2030-31 நிதியாண்டில் $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாறணும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருக்கோம். நடப்பு பார்த்திங்கன்னா 16% வளர்ச்சி விகிதம் இருக்குது. இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா $1 ட்ரில்லியன் அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மாறும் அப்படிங்கிறது ஆய்வறிக்கையில் ஒரு கணித்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து முதலீடு வந்து இந்தியா லெவலில் கம்மியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு கணிசமாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தேசிய லெவலில் வந்து குறைஞ்சிருக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்தியாவோட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 3வது இடத்துல இருக்குது எஃப்டிஐயில். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் தொழிற்சாலை முதலீடுகளில் தமிழ்நாடு 3வது இடத்துல இந்தியாவில் இருக்குது. நம்மளோட இலக்கு முதல் ஸ்லைடு பார்த்த மாதிரி தான், 2030க்குள்ளே நம்ம மாநிலத்தோட இலக்கு வந்து $1 trillion பொருளாதாரமாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், பர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம். நாடு எவ்வளோதான் முன்னேற்ற பாதையில் போனாலும் தனிநபர் வருமானத்தை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவலைக்கிடமான இடத்துல தான் இந்தியாவும் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா நம்மளோட பேப்பர் விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக காமிச்சாலும் கூட தனிநபர் வருமானம் ஒவ்வொரு வீட்லேயும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்விக்கு உள்ளான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் கூட நம்ம இருக்கிற டேட்டாஸ் தான் படிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் தேசிய சராசரியை விட 1.75 மடங்கு வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 3வது பிளேஸில் இருக்காங்க. ஓவரால் எக்கனாமிக் ஜிஎஸ்டிபியில் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க, எஃப்டிஐயில் 3வது இடத்துல இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தனிநபர் வருமானத்துலேயும் 3வது இடத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து, ஏன்னா 2 விதமாக இருக்குது, யூனியன் பிரதேசம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 7வது இடத்துலையும், மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக பார்த்தோம் அப்படின்னா 3வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா, இப்போது மாவட்ட அளவில் பார்க்கும்போது செங்கல்பட்டு அதிகமாக இருக்குது, 7.47 லட்சம் பர் ஆனமுக்கு. காஞ்சிபுரம் 7.39. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு வேல்யூ கேட்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 3.62 lakh பர் கேபிட்டா இன்கம். சரி, இது பார்த்திங்கன்னா ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டம் வைஸ் பார்க்கும்போது செங்கல்பட்டு 7.47 லட்சம், காஞ்சிபுரம் வந்து 7.39 லட்சம், சென்னை பார்த்திங்கன்னா 5.77 லட்சம் அப்படின்னு 3வது இடத்துல இருக்குது. 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்கள் தனிநபர் வருமானம் பார்த்திங்க அப்படின்னா தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ 3.62 லட்சம் அப்படிங்கிறது நம்மளோட தேசிய சராசரி தனிநபர் வருமானத்துக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 7வது இடத்துலையும், இப்போது பொருளாதாரம் பெரிய லெவலில் இருக்குது பார்த்தோம், அதாவது மாநிலமாக பார்த்தோம் அப்படின்னா 3வது இடத்துலையும் இருக்குது. மேக்ஸிமம் இது 2 தான் கேட்க சான்ஸ் அதிகம். இந்த இது தனியாக பார்த்தோம்னா 3வது இடத்துல பெரிய லெவல் மாநிலத்தோடு ஒப்பிட்டோம்னா, இது எல்லா யூனியன் பிரதேசம் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா 7வது இடத்துல இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேர் கேஸில் நம்மளோட ஸ்டேட் வைஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக் வைஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க, செகண்டில் இருக்காங்க, தேர்டில் இருக்காங்க, இந்த 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த அமௌண்ட் வந்து ரீடு பண்ணிக்கிங்க போதும். ஓகேங்களா, நம்ம முன்னாடி பார்த்தோட முதல் 10 இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கு யூனியன் பிரதேசத்தில் சேர்த்து. சிக்கிம் ஃபஸ்ட் இருக்காங்க, கோவா செகண்ட் இருக்காங்க, 3வது டெல்லி இருக்காங்க, 4வது சண்டிகர், 5வது தெலுங்கானா, 6வது கர்நாடகா, 7வது தமிழ்நாடு, 8வது ஹரியானா, 9வது குஜராத்து, 10வது மகாராஷ்டிரா. ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்க்கும்போது, யூனியன் பிரதேசம் மிக்ஸ் ஆகி பார்க்கும்போது 7வது தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குறது பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த பெரிய மாநிலங்கள் அடிப்பில் மேஜர் ஸ்டேட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஃபஸ்ட் இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாமே தனிநபர் வருமானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கர்நாடகா பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துலையும், 3வது தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா, 3.8 லட்சம், 3.87 லட்சம். ஓகேங்களா, தமிழ்நாடு 3.62 லட்சம். ஓகேங்களா, ஒரே ஒரு டேட்டா மட்டும் மாற்றிக்கங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடில் சொல்லும்போது 3.62 வந்து இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் சொல்லியிருப்பேன். அது கிடையாது, 2.35 தான் இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம், 2.35 லேக். ஓகேங்களா,
இந்த 3.62 வந்து தமிழ்நாட்டோடது. கொஞ்சம் நானும் அது மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக இது பண்ணிட்டேன். பட் இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. 2.35 லேக் அப்படிங்கிறது இந்தியாவோட ரஃப் இன்கம், பர் கேபிட்டா இன்கம். 3.62 அப்படிங்கிறது தமிழ்நாட்டோடது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டோட பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மாநிலத்தோட பொருளாதாரத்தில் பங்களிப்பு. ஃபஸ்ட்டு சேவைத்துறை, சர்வீஸ் செக்டர் வந்து அதிகமாக பங்களிப்பு பண்ணுறாங்க, 53.6%. 11.3% வளர்ச்சி வந்து இதுக்கு இருக்குது. தொழில்துறையை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செக்டரு 33.1%. பிரைமரி செக்டர் பார்த்திங்கன்னா 13.4. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அதிகமாக சேவைத்துறை தான் வந்து நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது மாநிலத்தோட பொருளாதார இதில் வந்து GSVA அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆட். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தான் சர்வீஸ் செக்டார் இந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம ஒரு மக்கள், ஒரு பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாமல் தொழில் நமக்கு கொடுக்க முடியாது. அதிகமான தொழில் வந்து விவசாயத்துலேயும் மேனுஃபேக்சரிங் தான் கொடுக்க முடியும். நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, இந்த வேளாண் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து நம்மளோட ரெக்கார்ட்லேயே வரமாட்டாங்க, தரவுகளுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அந்தளவுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வேலை இருக்காது. எப்படி சொல்லுங்க, பார்ட் டைமில் வேலை இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கண்டினியூ வேலை இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தரவுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அக்யூரேட் டேட்டா நம்ம வந்து கொடுக்க முடியாத ஒரு சிக்கலில் அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். பட் மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொழில்துறை வளர்ச்சி அடையலை அப்படின்னா அந்த ஏரியா வளர்ச்சி அடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, கோயம்புத்தூரே பாருங்களேன், இரும்புக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிராப்போட இது எடுத்து உருக்கிறது, மெல்டிங், ஃபவுண்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு தொழில்துறை அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் வளர்ந்தால் தான் நம்மளோட பொருளாதாரத்தில் மக்களுக்கு வந்து பைசா, அதாவது சேலரி வைஸ் வந்து சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக பே பண்ணாலும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஆனால் அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து மேனுஃபேக்சரிங் எங்கே இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே தான் இன்க்ரீஸ் ஆக முடியும். இந்த உற்பத்தி துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு 14.74% வந்து வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா தேசிய சராசரி பார்த்திங்கன்னா வெறும் 4.5 மட்டும்தான், பர்சன்டேஜ் மட்டும்தான். தமிழ்நாடு 14.74. தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 40,000க்கும் மேலே தான். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லாட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாஸ் வந்து இந்தியாவோட மொத்த உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் வேலை வாய்ப்புகளை 15% வந்து தமிழ்நாடு வந்து பங்களிப்பு பண்ணுறது. இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிராவில் பின்னுக்கு தள்ளிடுச்சு. அப்போ யோசிச்சுங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. இப்போது இதில் டாப் 5 மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். இந்த உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பில் எந்தெந்த மாநிலங்கள் முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு 15% வேலை வாய்ப்புகளோட இது நமக்கு வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வேலை கொடுக்குறோம், அதாவது தொழிலாளர்களுக்கு. ஓகேங்களா? சுமார் 27.5 லட்சம் தொழிலாளர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. எந்த மாதிரி பிஸ்னஸ் அதிகம் நடக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடை, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரிலாம் அதிகமாக வேலைவாய்ப்பு வந்து உருவாக்குறோம். மகாராஷ்டிரா ரொம்ப நாளாக அவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க, இப்போ வந்து 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. எதனால பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினால. இவங்க எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள், ரசாயன உற்பத்தி, இதெல்லாம் நீங்கள் எது எடுத்து பார்த்தாலும், ஒரு பிஸ்கட்டாக இருக்கட்டும், ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் மேனுஃபேக்சரிங்காக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஆடை, மின்னணு. மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள், ரசாயன உற்பத்தி. குஜராத் பார்த்திங்க அப்படின்னா ரசாயனம், பெட்ரோலியம், ஜவுளி உற்பத்தியில் அதிகமாக இருக்குது. இப்போ 3ஆவது இடத்துல அவங்க தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் 4ஆவது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 5ஆவது இடத்துல கர்நாடகா இருக்குது. கர்நாடகா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெங்களூர் ஞாபகம் வச்சுக்கலாம், ஐடி. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தேசிய லெவலில் எந்தெந்த உற்பத்தி தொழிலை ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகவும் இருக்குது. நம்ம தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஏற்றுமதி, நம்ம இறக்குமதியை குறைச்சிட்டு ஏற்றுமதி எப்போல்லாம் அதிகம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ
ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி அப்போ தான் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தற்சார்பை பூர்த்தி பண்ணிட்டு நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு இன்னும் பொருளாதாரம் வந்து நாட்டு அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி நமக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ ஏற்றுமதியில் பார்த்திங்க அப்படின்னா மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் தோல் பொருட்களும் ஜவுளியும் நம்ம அதிகமாக வந்து பண்ணுறோம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் முதல் 3 இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதியில் பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது. எஃப்டிஐ வரவு தேசிய அளவில் பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முன்னாடியே பார்த்த ஒரு டேட்டா தான் இது. நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம்னா நம்ம குறைஞ்சே இருந்தாலும் தமிழ்நாடு வந்து நம்ம அது அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு தான் இருக்கும். $2169 மில்லியனாக இருந்தது. இப்போ 2024-25 நிதியாண்டில் எஃப்டிஐ வந்து 3687 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கு, இந்தியா லெவலில் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா எஃப்டிஐ அண்ட் எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா. சோசியல் அண்ட் எஜுகேஷனல் இண்டிகேட்டர்ஸ். இப்போ உயர்கல்வி சேர்க்கை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 47% இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டோட உயர்கல்வி சேர்க்கை வந்து 47% இருக்குது. நம்ம தேசிய சராசரி 28.4%. NIRF ஓகேங்களா 2025 தரவரிசை லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் முன்னாடி இருந்தே வந்து உயர்கல்வியில் நம்ம சிறந்ததாக வழங்கிட்டு இருக்கோம், இப்போவும் சிறந்ததாக வழங்கிட்டு இருக்கோம். அதாவது வறுமை பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது 1.43% குறைஞ்சிருக்கு. நமக்கு பணவீக்கம் பார்த்திங்க அப்படின்னா விலைவாசி கட்டுப்பாடு வந்து தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக முடிவுகள் எடுத்து சில்லறை பணவீக்கம் வந்து 2.3% நம்ம வந்து குறைச்சிருக்கோம். ஓகேங்களா, உணவு பணவீக்கம் வந்து கிட்டத்தட்ட 0 நம்ம கருதுகிறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஓகேங்களா, உணவு பணவீக்கம் இந்த குறியீடுகள் எல்லாமே வந்து போகிற போக்கில் கேட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து நம்ம தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான குறியீடுகள் மட்டும்தான் நம்ம வந்து வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பசுமை ஹைட்ரஜன், அதாவது இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா CO லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ஹீட்டை வந்து குறைக்கணும், நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்காகவே பசுமை ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து தூத்துக்குடி VOC அந்த போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3 முக்கியம் இடம் இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி இருக்குது. தமிழ்நாடுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஹரியானா ஸ்டேட்டில் வந்து ஹைட்ரஜன் ரயில் வந்து தொடங்கி வச்சாங்க நம்ம PM அவர்கள். எந்த ஸ்டேஷன்லேருந்து தொடங்கி வச்சாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் யார் சொல்கிறாங்கன்ட்டு. ஹரியானாவில் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ரயில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம PM அவர்கள் வந்து. ஓகேங்களா, இன்னொன்று சென்னை பெருநகர வாகன நிறுத்துமிட கொள்கை 2025, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தேசிய முன்மாதிரியாக கொடுக்குற ஒரு நிர்வாகத்துக்காக, அதாவது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது, சொல்கிற டேட்டாஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில டைமில் வந்து டக்குன்னு நமக்கு கொஸ்டின்ஸ் தான் வந்துடலாம். ப்ளூ எக்கனாமி நீல பொருளாதாரம், பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கிறதுக்கு 14 கடலோர மாவட்டங்களில் இந்த நிலையான கடலோர வளங்கள் மற்றும் நீல பொருளாதாரம் திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். பற்றாக்குறைன்னா என்ன, நமக்கு ஒரு வருமானம் நம்ம வேலைக்கு போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அது நமக்கு பத்தாமல் போயிடும். ஒரு அந்த மாதத்தில் நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்லேருந்து கடன் வாங்குவோம், இல்லைனா யாராவது தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்குவோம். அப்போது எவ்வளோ அமௌண்ட் பத்தாமல் கடன் வாங்கியிருக்கோமோ அதுதான் வந்து டெஃபிசிட், அதான் பற்றாக்குறை. அப்போது வருவாய் பற்றாக்குறைக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் என்ன வித்தியாசம், எது பிரைமரி பற்றாக்குறை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பேசிக்காக. இப்போது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா வருவாய் பற்றாக்குறை ரெவன்யூ டெபாசிட்டுக்கு பொருந்தும். ஓகேங்களா, நம்ம அதே தான் அரசு வந்து அன்றாட செலவு பண்ணுறாங்க. எப்படின்னா சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன், வட்டி செலுத்துறது, வாங்கிய கடனுக்கு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரசோட ரெவன்யூவை விட அதிகமாக இருக்கிற அந்த இது வந்து இப்போது அரசுக்கு 100 ரூபா வருமானம் வருது, ஆனால் நம்ம செலுத்தபடி 150 அப்படின்னா அந்த 50 ரூபாங்கிறது பற்றாக்குறை. இது வந்து ரெவன்யூ டெபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறை. ஓகேங்களா, இப்போது நிதி பற்றாக்குறை,
இப்போ நிதி பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடனை கழிச்சிடணும். கடன் இப்போ உங்களுக்கு வந்து 10 லட்சம் கடன் இருக்குன்னா அந்த கடன் நம்ம வந்து இப்போ இதில் வந்து கொண்டு வரக்கூடாது. அதுக்கு வட்டி கொடுக்குறது எதையுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ 2024-25 பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த 2024-25 பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ அந்த 2024-25க்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்து வருமானம் வருது அரசுக்கு, வருவாய். ஓகேவா? அந்த 2024-25க்கு எவ்வளோ செலவு இருக்குது? ஒரு 12 லட்ச ரூபா. ஓகேங்களா? 10 லட்சம் 12 லட்சம். இந்த 2 லட்சம் தான் நிதி பற்றாக்குறை. ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஆல்ரெடி கடன் வந்து ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அதை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ இந்த 2024-25 பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா வருவாய் வந்திருக்கு, ஆனால் வந்து 12 லட்ச ரூபா வந்து செலவாகுது. அப்போ அந்த 2 லட்ச ரூபாங்கிறது தான் நிதி பற்றாக்குறை. அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது அரசு வாங்க வேண்டிய ஒட்டுமொத்த கடனை குறிக்கும். இப்போ இதில் 2 லட்சம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ இந்த 2 லட்ச ரூபா வந்து நிதி பற்றாக்குறை. ஓகேவா? அப்புறம் இந்த 2 லட்சம் ப்ளஸ் எதை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 8 லட்சத்துக்கு நம்ம வந்து ஒரு வட்டி கட்டுறோம், ஒரு லட்ச ரூபா கட்டுறோம் வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது இந்த 1 லட்ச ரூபா நமக்கு வந்து பத்தாமல் இருக்குது, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த 8 லட்ச ரூபா நமக்கு இந்த கடனை வந்து ஆட் பண்ணக்கூடாது. அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய ஒரு பற்றாக்குறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 லட்ச ரூபா அந்த இயருக்கு நமக்கு வந்து அரசுக்கு பத்தலை. அப்போ அந்த 3 லட்ச ரூபா வந்து பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறையாக இருக்கும். வருவாய் பற்றாக்குறைங்கிறது அன்றாட செலவுகள். நம்ம அந்த சம்பளம் பாக்கி தான் 100 ரூபா சம்பாதிக்கிறோம், அந்த மாதத்துக்கு 150 ரூபா பத்தலை, ஒரு 50 ரூபா கடன் வாங்குகிறோம். அப்போ பற்றாக்குறை 50 ரூபா, அந்த மாதிரி கணக்கு. இப்போது இந்த பிரைமரி டெபிசிட்னா இந்த 2 லட்ச ரூபா எப்படி சொல்கிறேன்னா, இந்த 3 லட்ச ரூபா வந்து அரசோட அந்த நிதி ஆண்டுக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாங்கிறது கடன் வாங்கினதுக்கான நிதி பற்றாக்குறை. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த 2 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்களா, இந்த 2 லட்ச ரூபா தான் முதன்மை பற்றாக்குறை. இவ்வளோ தான். இதான் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறைக்கு உண்டான வித்தியாசம். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டேட்டாஸ்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்த பட்ஜெட்டோட செலவினம் தமிழ்நாட்டுக்கு 2025-26க்கு எவ்வளோ இருக்குது? 2024-25 நிதியாண்டை விட 9.95% அதிகம். ஓகேங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தோட மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா 35.6 lakh crore. ஓகேங்களா? கடந்த வருஷத்தை விட 15% வந்து வளர்ச்சியோட கணிப்பு இருக்குது. கேபிட்டல் அவுட்லே மூலதன செலவு பார்த்திங்கன்னா 57,237 கோடி. சொத்துக்கள் உருவாக்கத்திற்கு தேவையான செலவு பார்த்திங்கன்னா 22.4% அதிகரிச்சிருக்கு. நம்ம பார்த்தோம்னா வருவாய் பற்றாக்குறை 41,215 கோடி இருக்குது. நிதி பற்றாக்குறை 3%. ஓகேங்களா? இந்த எஃப்ஆர்பிஎம் பற்றி அடுத்த ஸ்லைடில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ 3% இருந்தால் போதும் சொல்கிறாங்க நிதி பற்றாக்குறை. இப்போ அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு. பாவர்ட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.43% வந்து குறைச்சிருக்காங்க. 36.54 இருந்த வறுமை வந்து 1.43% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பெண் தொழிலாளர் பங்கேற்பு 43.2%. தேசிய சராசரியை விட 41.7% வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தோம்னா எஃப்ஆர்பிஎம் பற்றி சொன்னோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், இதில் இருக்க டேட்டாஸ் எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, அப்படியே வாட்ச் பாருங்கள், திரும்ப இந்த வீடியோ கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இதை மனப்பாடம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ கான்செப்ட் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ண நினச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இது மறந்துருச்சு அது மறந்துருச்சுன்னு ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் 2003 இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து 2004 ஜூலை 5 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறாங்கன்னா அரசோட நிதி நிர்வாகத்தில் ஒரு ஒழுங்குமுறை, ஒரு கண்ட்ரோல் வேணும். தேவையற்ற கடன்களை குறைக்கிறது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போல கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா அது நாட்டோட பொருளாதாரத்தை நம்ம பாதிக்கும். மக்களோட அன்றாட விலைவாசியும் அதிகமாக உயர்ந்துடும். அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், நாட்டோட நிதி பற்றாக்குறையில் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த சட்டத்தோட
என்ன ஒரு கான்செப்ட்னா, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அரசு வந்து 3 முக்கிய கொள்கையை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். மிட் டேர்ம் சொல்லுவாங்க, மீடியம் டேர்ம் ஃபிசிக்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், ஃபிசிக்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். இந்த 3ஐயும் வந்து முக்கிய கொள்கையாக வந்து அரசு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். அதான் அந்த எஃப்ஆர்பிஎம்மோட ஆக்டோட முக்கிய நோக்கங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் டிஎன் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அமெண்ட்மெண்ட் வந்து 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதை ரீஅடாப்ட் பண்ணது அக்டோபர் 2025. தமிழ்நாட்டோட நிதி பொறுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 2024 வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த சட்டத்தை ஒரு மசோதாவை வந்து ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அக்டோபர் 2025 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி மறுபடியும் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. 15வது நிதி ஆணையத்தோட பரிந்துரையின்படி இதில் வந்து ஒரு சில இலக்குகள் வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு தமிழ்நாட்டோட கடன், அப்படி இப்படி நிறையா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஃபிசிக்கல் டெபிசிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில நிதி பற்றாக்குறை வந்து மாநில உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபியில் வந்து 3% வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2026 மார்ச் 31 வரை இது நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எப்போ வரைக்கும் சொல்லிட்டு வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் வந்து வருவாய் பற்றாக்குறையை முழுவதுமாக ஒழித்து பூஜ்ஜியமாக்குறது தான் 2026-27 நிதியாண்டோட ஒரு இலக்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சு வச்சுங்க போதும். இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ அடாப்ட் பண்ணாங்க, ரீஅடாப்ட் பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் போயிட்டு நல்லா டெப்த்தாக படிங்க. இந்த வீடியோ வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி படிக்கணும் தான் இதில் ஐடியா கொடுக்க முடியும். நீங்கள் டெப்த்தாக போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்க ஒவ்வொரு இது உங்கள் டெப்த்தாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு கிளான்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டில் வந்து சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஓவராலாக பார்த்துக்கணும். அடையாறு நதி மீட்பு 1500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அடையாறு வந்து ரொம்ப தூய்மை இல்லாமல் இருக்குது, அதை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் சமநிலையை கொண்டு வரதான் முக்கிய நோக்கம். மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள் 88 கோடியில் வந்து பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 7 பூங்காக்கள் அமைக்கிறதுக்கு. சென்னை வெள்ளை பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்காக மழைநீர் வந்து உறிஞ்சுற மாதிரி பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. கடல் வள அறக்கட்டளை இது 50 கோடி வந்து தொடக்க நிதியாக கொடுக்குறாங்க. சதுப்பு நில பாதுகாப்பு, நவீன மீன்பிடிப்பு முறையை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. சுற்றுச்சூழல் பூங்கா வந்து கொண்டு வரதுக்கு 70 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. நீலகிரியில் பல்லுயிர் பெருக்கத்தை வந்து சுற்றுச்சூழல் மேம்பாட்டை, இது எல்லாமே சுற்றுச்சூழலை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டது. பல்லுயிர் பூங்கா வந்து 1000 ஹெக்டேர் பரப்பு வந்து ஒதுக்கியிருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து மேல் சங்கத்தில் பூர்வீக மரங்களை வந்து இது பண்ணுறதுக்காக. உந்தப்பட்ட நீர்மின் திட்டம் இது பார்த்திங்கன்னா 11,721 கோடி 2900 மெகாவாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளிமலை ஆழியாறு பசுமை மின் சேமிப்பு நிலையங்கள் வந்து உருவாக்குறது ஒரு நோக்கங்கள். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் கிளான்ஸ் பார்த்துக்குங்க. பட்ஜெட் நீங்கள் நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுப்போம், அதில் வந்து டெப்த்தாக பார்ப்போம். ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் சர்வேக்காக கொடுத்துருக்குறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவங்க கொடுத்துருக்கிறதே வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போதுமானது. ஒரு சில கான்செப்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஜிஎஸ்டிபினா என்னென்னு டெப்த்தாக சொல்ல, எஃப்ஆர்பிஎம்னா என்ன டெப்த்தாக சொல்ல. இதில் வர கண்டென்ட்லாம் நீங்கள் கான்செப்ட் வந்து டெப்த்தாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு ஏதாவது ஆர்டிக்கல் பார்க்கணும்னாலும் பார்த்துக்குங்க, இதோட ரிலேட்டட் என்னென்ன வருதுங்கிறது. ஆனால் டேட்டாஸ் வந்து இதுவே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியது பட்ஜெட் பார்க்கணும், எக்கனாமிக் சர்வேயோட ஹைலைட்ஸ் பார்க்கணும். எல்லாமே ஹைலைட்டாக பாருங்கள், அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஒரு லைனாக படிக்கணும்னு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நிறையா இருக்கும். படிக்கிறது தப்பு இல்லை, பட் ரொம்ப நிறையா இருக்கும். நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஒரு அவுட்லைனாக வச்சு தான் இந்த பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணிச்சு. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது இதை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அப்போ தான் வந்து அடிக்கடி வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் பண்ண போனால் நமக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடலாம்னு சொல்லி நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம்.